என்ன மக்களே, இன்றைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதை பார்த்த உடனே பயங்கர ஷாக்கிங்காக வந்து இருக்குது. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாடா, இதை பற்றி எல்லாமா பேசுவீங்க? சரி பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை வந்து ப்ரோமோவிலேயே போடுவீங்க? அப்போது எதுவுமே இல்லை. இன்றைக்கும் கமருதீன் தான் கண்டென்ட்டா, இன்றைக்கும் பார்வதி தான் கண்டென்ட்டா அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்து இருந்துகிட்ருக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து மேனரிசத்தை பற்றி ப்ரோமோ 3ல் வந்து போட்டிருக்காங்க. மேனரிசத்தை பற்றி பேசுகிறாங்க. உண்மையாலுமே கேட்குறேன், இந்த வீட்டுக்குள்ளே யாருக்கு தான் மேனரிசம் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். யாருக்காவது முழுமையாக மேனரிசம் தெரிஞ்சிருக்கு, இந்த சுச்சுவேஷனில் கூட இந்த மாதிரி கரெக்டாக இருந்தாங்கப்பா அப்படின்னு யாரையாச்சும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். யாருமே கிடையாது. ஆனால் அதுக்காக திவாகரை போட்டு போலன்னு பொழக்கிறது, இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறது, இஷ்டத்துக்கு திட்டுறது அப்படின்லாம் பண்ணால் அப்போ அவர் சும்மா இருப்பாரா? அது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து கொண்டு வந்திருக்காரு சபையில். அப்போ விஜய் சேதுபதி அதை கேட்டுட்ருக்காரு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 500 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவாகர் அவர்கள் வந்து இன்றைக்கி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் வந்து வினோத் மேலே வைக்கிறாப்புல. என்ன வைக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் நான் நைட்டெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு எழுப்பி விட்டுட்டு இஷ்டத்துக்கு பண்ணிகிட்ருக்கார் சார், தூங்கவே விட மாட்டேங்கிறார் சார், அப்புறம் பாட்டு பாடுறது, ஜோசியம் சொல்கிறது அப்படின்னு சொல்லி சில விஷயத்தெல்லாம் பண்ணுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி திவாகர் அவர்கள் வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் ரொம்ப பேட் மேனரிசம் சார், சுத்தமாக தூங்கவே விட மாட்டேங்கிறார் சார், என்னை வச்சு இவர் ஃபேமஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இஷ்டத்துக்கு என்கிட்ட விளையாடிட்டுருக்கார் சார், வேணுத்துக்குனே சண்டை இழுக்கிறது, வேணுத்துக்குனே என்னை திட்ட வர்றது அப்படின்னு சொல்லி சில பல வேலைகளை பார்க்குறாரு சார் அப்படிங்கிற மாதிரி திவாகர் அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கானா வினோத்தை பற்றி சொல்கிறாப்புல விஜய் சேதுபதி கிட்ட. இது ஒரு பெரிய பிரச்சனை, ஓகேங்களா? ஒரு பக்கம் வினோத் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல, தலை மேலே அடிச்சுக்கிறாரு, ஒரு மாதிரி வாயை சப்புறாரு, என்னென்னமோ பண்ணுறாப்புல. மனுஷன் என்னடா இதெல்லாம் போய் சொல்லிகிட்டு இருக்கான் அந்த ஆள், நான் ஏதோ ஃபன்னாக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் இவனை சீரியஸாக வந்து சொல்லிகிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறார். எத்தனையோ நாள் அந்த தலைவலிக்காக வினோத் அவர்கள் திவாகருடைய தலையை பிடிச்சி விட்டுருக்கிறத நான் லைவில் பார்த்துருக்கேன். எத்தனையோ நாட்கள் வந்து அவர் தனியாக உட்காந்துட்டு இருக்கும்போது இவர் உட்காந்து பேசி சிரிப்பு காமிச்சு நான் எத்தனையோ தடவை பார்த்துருக்கேன், பாட வச்சு பார்த்துருக்கேன். வினோத் அவர்கள் அத்தனை பண்ணியிருக்கார் திவாகர் அவர்களுக்கு. ஃபன்னாக பண்ணுறத ஃபன்னாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை திவாகர்கிட்ட இல்லை. அதனால் வினோத் வந்து இன்றைக்கி மாட்டிக்கிட்டாப்புல. இதுக்கு விஜய் சேதுபதி பயங்கரமாக பேசிட்டாப்புல. என்ன சொன்னார்னா, திவாகர் அவர்கள் ஜாலியாக இருக்கார், காமெடி பண்ணுறாரு, லிபரலாக இருக்கார் அப்படின்றதுக்காக அவரை நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது, இது தப்பு அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போது திவாகரை பேசினா மட்டும் இது தப்பு அப்படின்னு கேட்பாங்க, மற்றவங்களெல்லாம் பேசினா அது தப்பு கிடையாது, அதெல்லாம் குட் மேனரிசத்துலேருந்து வந்து வரும், அப்படி தானே? எத்தனையோ வார்த்தைகள் மார்க்கிங்கெல்லாம் அசால்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அதே வினோத்துக்கு எத்தனையோ தடவை அது நடந்திருக்கு, ஆனாலும் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இன்றைக்கி திவாகருக்கு ஒரு பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்றதுக்காக திவாகருக்காக விஜய் சேதுபதி அவர்கள் நின்று கேட்டிருக்காப்புல. பார்ப்போம், எபிசோடில் பார்த்தா தான் தெரியும் இவர் வந்து திவாகருக்கு மட்டுமே நீதி கேட்டிருக்காரா இல்லை எல்லாருக்குமே கேட்டிருக்காரா அப்படிங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். பட் இன்றைக்கி ஒரு எபிசோட் வெறித்தனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. ஓகே கைஸ், இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவலுடன் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.